மழைநீர் ஃப்ரீ தான். ஆனாலும் நீங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கு. கலன் வாங்க வேண்டியிருக்கு, பைப்பு, ஃபில்டர், இந்த மாதிரியான எல்லா விஷயமும் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு 3 காசுலேருந்து 10 காசு வரைக்கும் 1 லிட்டர் தண்ணி நீங்கள் பிடிக்கிறதுக்கு செலவாகும். சூரிய ஒளி உள்ளுக்குள்ளே போச்சுன்னா தான் உயிர்கள் ஜெர்ம்ஸ் உருவாகும். அதை தடுக்கிறதுக்காக தான் சூரிய ஒளி படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே வெளியே வேறு ஒன்றுமே இல்லை. நான் நிறைய இடங்களை போய் பார்த்துருக்கேன். வேலை செய்கிற சிஸ்டத்தை விட வேலை செய்யாத சிஸ்டங்கள் தான் நிறைய அதிகம். அதனால் செய்யும் பொழுதே நல்ல செய்யணும், அதுக்கப்புறம் பராமரிப்புகளும் செய்யணும். பண்ணை குளங்களை பயன்படுத்தும் பொழுது பண்ணை குளங்கள் நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யணுன்னா அதுக்கு வண்டல்கள் சேர்றதை குறைக்கணும். அதுக்கான முறைகள் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாமே செய்யலாம். ஒன்று ஸ்க்ரீன் கட்டலாம், அல்லது வரத்து வாய்க்கால்களில் புற்கள் நடலாம், அல்லது சிறு கல் தடுப்பணைகளை இது பண்ணலாம். இப்படியெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது அந்த வண்டல்கள் உள்ளுக்குள்ளே போகாமல் இருந்ததுன்னா அது நீர் கசியும் தன்மையை குறைக்காமல் வச்சுருக்கோம். இப்போ வேளாண்மை பொறியியல் துறையிலையும் தமிழ்நாடு அரசாங்கமும் நிறைய இடங்களில் எங்களுடைய டிசைன், எங்களுடைய வடிவமைப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மாலை நேரத்தில் ஒரு ஆசிரியராக பசங்களுக்கு பாடம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நான் 30 ஆண்டுகளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு கிடைச்ச ஸ்லாட் இதுதான். அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் பொறுமை காத்து என்னுடைய ப்ரெசன்டேஷனை கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நிறைய கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை நான் மற்றவங்களாம் 2 மொழியை தாண்டி உங்களுக்கு பதில் வந்துக்கிட்டு இருந்தது. நான் உங்களுடைய மொழியிலேயே உடனே உங்களுக்கு தேவையான விஷயங்களை நிச்சயம் தருவேன். ஏனென்றால் ஒரு 6-7 வருடமாக இந்த துறையிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நிறைய விஷயங்களை தமிழ்நாடு அளவில் அரசாங்கங்களுக்கு நாங்கள் கன்சல்டண்ட்டாக இருக்கோம். இப்போ வேளாண்மை பொறியியல் துறையிலையும் தமிழ்நாடு அரசாங்கமும் நிறைய இடங்களில் எங்களுடைய டிசைன், எங்களுடைய வடிவமைப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தூக்கம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முழிச்சு கொண்டு கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக பலன் இருக்கும் என்பதை நான் உறுதியோடு சொல்கிறேன். முதலாவதாக ஒரு படம், நல்ல படம். இந்த படம் ஆப்கானிஸ்தானத்தில் உண்மையாகவே எடுத்த படம். அதில் பாருங்கள், ஒரு 4-5 அம்மாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றுறாங்க. கவனிக்க முடியுதுங்களா? ஒரு பக்கெட்டை உள்ளுக்குள்ளார விட்டு எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணியை நிரப்புறாங்க. இது உண்மை. இந்த உண்மையான நிலைமை இங்கே இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலையோ இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய இடங்களில் இருக்குது. ஆனால் வசதி படைத்த இடங்களில் இதை நம்ம பார்க்க முடியறதில்ல. நிறைய இடங்களில் இருக்குது. நம்ம மழை நீர் சேகரிப்பு செய்யாமலே இருந்தோம்னா நிச்சயமாக நிறைய இடங்கள் இந்த இடம் இது மாதிரி உருவாவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் மழை நீர் சேகரிப்பு எதற்கு அப்படிங்கிற அதற்கான பதில் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது எதற்கு அப்படிங்கிறத எல்லாம் உணர்ந்ததுனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கீங்க. அதனால் எதற்கு என்பதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை. எப்படி செய்வது அப்படிங்கிறதுல மிக மிக நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதே நிஜமாக புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒன்றொன்றும் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் நீங்கள் மழைநீர் சேகரிப்பு செய்கிறதா இருந்ததுன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு இடத்துல செய்திருக்கிற இடத்த போய் பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லா செய்ய முடியும். இல்லைன்னா அவங்க 5 வருஷம் கழித்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்களும் 5 வருஷம் அந்த தப்பை செஞ்சு தான் நீங்கள் அதை நோக்கி போக முடியும். அதற்காக தான் இந்த மாதிரியான கருத்தரங்குகள் எல்லாமே. இதில் நிறைய சயின்டிஸ்ட்டு, நிறைய வல்லுநர்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன்.
அதில் வந்து முக்கியமாக எவ்வளவு நன்மை அப்படிங்கிறதுக்கு வந்து காலையில் சிவகுமார் ஐயா அவர்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரை வந்து செய்முறை விளக்கம் காட்டினாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து மிக மிக அருமையான சாஃப்ட்வேர். என்னென்னா ஒரே ஒரு துரதிர்ஷ்டம், அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாததுனால அது சரியாக வேலை செய்யலை. அந்த சாஃப்ட்வேர் மாதிரியே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக கோயம்புத்தூருக்கு போட்ட ஒரு கேல்குலேஷனை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த சாஃப்ட்வேரில் அவர் என்ன சொல்ல விழைந்தாரோ அந்த விஷயத்தை வந்து மட்டும் நான் உங்களுக்கு அடுத்த வரும் ஸ்லைட்ஸில் வந்து நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக எல்லா வடிகட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து மணல், இன்னொன்று வந்து தீந்த கறி. தீந்த கறி அப்படின்னா என்னென்னா சார்கோல். உங்களை தண்ணியை வந்து ஏதாவது கலர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு தீந்த கறி தேவைப்படும். தீந்த கறியை மட்டும் அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். இதை வந்து மணலை வந்து அடிக்கடி கழுவணும். ஒரு சிலர் கேட்டாங்க வந்து இதை வந்து எவ்வளோ நாளைக்கு நான் ஒரு தடவை கழுவணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்டாங்க. அவங்களுக்கே நல்ல பதில் தெரியும். அதுக்கு வந்து அது வந்து ஒரு தூக்கத்தில் இருக்கிறவங்களை எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எவ்வளோ நாளைக்கு கழுவணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. நம்ம எவ்வளவு சுத்தமாக நம்மளுடைய மாடியை வச்சுருக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்காது. உங்கள் மாடியை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி கழுவ வேண்டிய அவசியமே இருக்காது. சுத்தமாக இல்லைன்னா அடிக்கடி கழுவ வேண்டியிருக்கும். அந்த வடிகட்டியில் இருந்து வர்ற தண்ணீரை வந்து ஒரு கலனில் அடைக்கிறோம். கலனை பொறுத்தவரையிலையும் கலன் வந்து ஒளி உள்ளுக்குள்ளார போகக்கூடாது, லைட் உள்ளுக்குள்ளார போகக்கூடாது அப்படின்னா போதும். அதை வந்து நீங்கள் மேலே வச்சிங்கனாலையும் சரி, மண்ணுக்கடியில் வச்சிங்கனாலையும் சரி, எந்த பாதகமும் இல்லை. நீங்கள் வந்து மேலேயே வச்சுக்கலாம். சூரிய ஒளி உள்ளுக்குள்ளார போச்சுன்னா தான் வந்து உயிர்கள் ஜேர்ம்ஸ் உருவாகும். அதை தடுக்கிறதுக்காக தான் சூரிய ஒளி படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே வெளியே வேறு ஒன்றுமே இல்லை. ஜேர்ம்ஸ் உருவாச்சுனாக்க ஜேமை சாப்பிட்டு புழு உருவாகும். அப்படியே ஒன்றொன்னா உருவாகி இதுவாகும். அதை தடுப்பதற்காக தான் மழை நீர் இந்த வெயில் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயில் பட்ட இடத்துல நீங்களே பார்த்துருக்கலாம், பாசியெல்லாம் வந்து நிறைய வளரும். அந்த பாசி வளர்ச்சியும் வந்து தடுக்கிறதுக்காக தான் வெயில் உள்ளே படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த கலனில் இருக்கிற தண்ணீரை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது மீண்டும் வடிகட்டி பயன்படுத்துவது நல்லது. நீங்கள் வந்து வாய்க்குள்ளர ஊற்றுற தண்ணியாக இருந்ததுன்னா எவ்வளோ தான் மற்றவங்க சொன்னாலையும் அது சுத்தமான தண்ணின்னு சொன்னாலையும் வந்து ஒரு சின்ன ப்ரிகாஷன் எச்சரிக்கையை வந்து செய்து கொள்வது நல்லது. யூவி புற ஊதா கருவி மூலம் வந்து அந்த தண்ணீர் செலுத்தப்பட்டு நீங்கள் வாய்க்குள்ளர ஊற்றுனீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு எந்தவித நோயும் வராது. இந்த புற ஊதா கருவிங்க வந்து யுரேகா ஃபோர்ஸ் இந்த மாதிரியான இந்த கம்பெனிங்க எல்லாம் வந்து இது பார்க்குறதுக்காக பெரிய படமாக போட்டிருக்கேன். சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஒரு மணிக்கு எவ்வளோ தண்ணி போகுது அப்படிங்கிறதுக்கு சொன்னீங்கன்னாக்கா அந்த அளவுக்கான புற ஊதா கருவிங்க வந்து ஒரு 5000 to 10,000 வரைக்கும் செலவாகும். அந்த மாதிரியான கருவிகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு பெரிய கலனை வந்து நம்ம மழைநீர் சேகரிப்புக்கு பயன்படுத்தலாம்ங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு தான் வந்து சிவகுமார் அவர்கள் வந்து அவருடைய சாஃப்ட்வேரை வச்சு வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன கலனை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? கலன் அடிக்கடி ஃபில் ஆயிரும். நிறைய தண்ணியை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கலன் வந்து ரொம்ப டேங்க் வந்து ரொம்ப பெரிய டேங்காக இருந்ததுன்னா என்ன ஆகும்? கலன் வந்து ஃபில்லே ஆகாது. ஆனால் உங்கள் மேற்பரப்பில் வந்து உங்கள் கூரையினுடைய மேற்பரப்பில் விழுகிற எல்லா தண்ணியும் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் செலவு ரொம்ப அதிகமாகும். அப்போது நம்ம வந்து எல்லா தண்ணியும் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சின்ன ஒரு பக்கெட்டில் பிடிச்சோம்னாலையும் கம்மியாக தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அப்போது எந்த அளவு கலனை நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு வந்து எவ்வளோ தண்ணீரை நம்ம பிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். எல்லாரும் வந்து ஒரு சின்ன கலனாக வச்சு பார்த்து எவ்வளோ தண்ணி பிடிக்க முடியும் அப்படிங்கிறத செய்ய முடியாது. அதுக்காக தான் பல்கலைக்கழகத்தில் எங்களை போன்ற ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக கோயம்புத்தூரில் வந்து இது மாதிரியான வேறு சைஸில் உள்ள கலன்களை வச்சு பண்ணும் பொழுது எவ்வளோ தண்ணீரை பயன்படுத்த முடியும், எவ்வளவு தண்ணீர் வீணாகும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கணக்கிட்டு நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அது பப்ளிஷ் பண்ணதுக்காக வந்து எனக்கு வந்து தேசிய அளவில் வந்து ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து
எக்ஸ் அச்சில் பார்த்தீங்கன்னா கீழே 500, 1000, 1500, 2500 இப்படியெல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலனுடைய அளவு, நீங்கள் எடுத்துக்கொள்கிற கலனுடைய அளவு. ஒரு கூரை, ஒரு வீடு வந்து சாதாரணமாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆவரேஜான வீடு. அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 6 பேர் குடி இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு 600லேருந்து 800 லிட்டர் வரைக்கும் தண்ணி பயன்படுத்துவாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலையும் அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் எவ்வளோ தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 லிட்டர் வந்து கலெக்ட் பண்ணலாம். 65,000 லிட்டர் வந்து வரும். ஆனால் 65,000 லிட்டரும் நம்ம வந்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து வெறும் 500 லிட்டர் டேங்கை மட்டும் வச்சு பயன்படுத்திட்டு அதிகம் வர தண்ணியை வந்து வெளியில் விட்டுட்டு பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா எவ்வளோ தண்ணியை நம்ம பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 லிட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 29% மேலே எழுதியிருக்கு பாருங்கள். 500க்கு மேலே 29%, 65,000 லிட்டரில் 29% தண்ணியை தான் பயன்படுத்தியிருப்போம். அப்படியே அதிகமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 1000, 1500, 2500, 5000, 2500 லிட்டர் கலனை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 67% அளவுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். 5000 லிட்டர் கலனை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 82%. சரியா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு உள்ளவராக இருந்தால் ஒரு 2500 இருந்து 5000 லிட்டர் வரைக்கும், வசதி அதிகமாக இருந்ததுன்னா 5000 லிட்டர் வரைக்கும் போகலாம். இல்லை எனக்கு காசு கம்மியாக தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னா 2500 லிட்டர் கலனை நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்கா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து எல்லாருமே சொன்னாங்க மழை நீர் ஃப்ரீ அப்படின்ட்டு. மழை நீர் ஃப்ரீ தான், ஆனாலும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கு. கலன் வாங்க வேண்டியிருக்கு, பைப்பு, ஃபில்டர், இந்த மாதிரியான எல்லா விஷயமும் செய்ய வேண்டியிருக்கு. அதை எல்லாத்தையும் நாங்கள் காசு எல்லாம் எக்கனாமிக்ஸ் கரெக்டாக அதுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ் படி எக்கனாமிக்ஸ் பேங்க்லாம் போடுறாங்க இல்லைங்களா, வட்டி எல்லாம் போட்டு அந்த மாதிரியான இதில் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணதில் எங்களுக்கு கிடைச்ச அளவு எவ்வளோ அப்படின்னா ஒரு 3 காசுலேருந்து 10 காசு வரைக்கும் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்கு செலவாகும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான கணக்கு. இது நிறைய பேருக்கு பயனுள்ள கணக்கு. அதுதான் சிவகுமார் ஐயா அவர்கள் வந்து காலையில் காட்ட விரும்பினார். அது செய்ய முடியல. ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து அந்த கணக்கை போட்டிருந்ததுனால அவருக்கு வந்து கண்டினியூ பண்ணி அவர் என்ன நினைச்சாரோ அதை செஞ்சுருக்கோம். அடுத்ததாக கிணறுகள் மூலம் செறிவூட்டல். அதிகப்படியான தண்ணீரை வந்து நம்ம வந்து நேரடியாக பிடிச்சு பயன்படுத்தலாம், அல்லது வந்து அது பிடிச்சு பயன்படுத்தின பிறகு மீதி உள்ள நீரை வந்து நம்ம கிணறுகள் மூலம் செறிவூட்டலாம். முக்கியமாக வந்து நகர்ப்புறத்துலலாம் வந்து நம்ம எந்த கிணத்துல நம்ம வந்து தண்ணியை விடுறோமோ அந்த கிணத்துலேயே தான் நம்ம திருப்பி எடுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான சமயங்களில் வந்து மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சுத்தமாக தண்ணியை வந்து எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி தான் விடணும். சுத்தம் பண்ணாமல் விட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். வயல்வெளிகள்லாம் வந்து நிறைய அபேண்டன்ட் போர்வெல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபெயிலான போர்வெல்ஸில் வந்துட்டு நீங்கள் தண்ணியை விடலாம். தண்ணியை விட்டுட்டு நல்ல போர்வெல்லில் வந்துட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். அந்த ஃபெயிலான போர்வெல்லில் ஊற்றின நம்ம கொடுத்த தண்ணி வந்து அந்த நீர் தாங்கிகள் வழியாக போகும் பொழுது எல்லாம் சுத்தமாகி உங்களுக்கு நல்ல தண்ணியை கிடைக்கும். ஆனால் இது மாதிரி செய்யும் பொழுதும் வந்து வடிகட்டிகள் மிக 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 அவசியம். இந்த வடிகட்டிகள்ங்கிற இந்த துறையில் வந்து ஒரு 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 நல்ல ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நடக்கலை. நிறைய பேர் இதை செய்தால் கூட எல்லா இடத்துலையும் வடிகட்டிகள்னு பார்த்தீங்கன்னா கொசு வலையை தான் வந்து கட்டியிருக்காங்க. கொசு வலையை மட்டும் கட்டியிருக்காங்க. அது எவ்வளோ தண்ணி போகும், எப்படி அழைக்கும், வடிகட்டின தண்ணீரினுடைய தரம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்தவர்கள் மிக 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 குறைவு. ஆனால் அந்த விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த எங்களுடைய அனுபவங்களை வந்து உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். அது நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் வந்து இந்தியா முழுசும் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு வடிவமைப்பு. கிணறுகளுக்கு வந்து
எப்படி நம்ம வந்து நீரை செலுத்தணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் வரும். இதை தான் வந்து நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் மிகப்பெரிய தவறான முறை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதில் வந்துட்டு நிறைய சிறு 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 குறைபாடுகள்லாம் இருக்குது. இந்த சிறு சிறு குறைபாடுகள்லாம் வந்து நாங்களே செஞ்சு ஒரு 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 விஷயமும் வந்து செஞ்சு பார்க்கும் பொழுது தான் அந்த குறைபாடுகளை வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் களைந்து ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதை வந்து படிப்படியாக பார்ப்போம். இதில் என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேசிங் குழாயை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழி வந்து எவ்வளோ பெருசு தோண்டணும் அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த வரைமுறைகளும் இல்லை. உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பெரிய குழிகளை தோண்டிட்டு அது உள்ளே வந்து முதல்ல பெருங்கற்களை போடுறாங்க. அதுக்கு மேலே சிறுக்கல் அதுக்கு மேலே வந்துட்டு மணல். அந்த மணலுக்கு மேலே சுற்றி வந்து செங்கல் சுவரெல்லாம் கட்டுறாங்க. இது எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலே வந்துட்டு முதல்ல மணல் வழியாக போகுது. மணலினுடைய லேயர் வந்து ரொம்ப சின்னது தான். மணல் வந்து சீக்கிரம் அடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி கீழே போகும்பொழுது வந்து இதுக்குள்ளே தண்ணி போய்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த போகிற தண்ணியினுடைய அளவு எவ்வளவு, தண்ணீரினோட தரம் எவ்வளவு, எதையுமே பார்க்க முடியாது. நீங்கள் எந்த இடத்துல போய் இந்த மாதிரியான வடிவமைப்புகள் இருக்குதோ அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மனிதனே வந்து ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ போயே சேர்ந்துருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு தடவை வந்து இந்த மாதிரியான நிலத்தடி நீர் சேகரிப்பு ஃபில்டரை அங்கே ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பக்கம் யாருமே போகிறதே இல்லை. ஆனால் வந்து டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த நிலத்தடி நீர் சேகரிப்பு பண்ணதுனால தான் வந்து 5 கிலோமீட்டருக்கு வந்து பயங்கரமாக தண்ணி ஏறிச்சு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நிறைய இடங்களில் அது வந்து உண்மை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக சொன்னோம்னா நம்ம வந்து கையை தட்டுவோம், நம்ம நிமிர்ந்து பார்ப்போம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆன் திஸ் ஃபீல்டு நான் வந்து நிறைய இடங்களை போய் பார்த்துருக்கேன். வேலை செய்கிற சிஸ்டத்தை விட வேலை செய்யாத சிஸ்டங்கள் தான் நிறைய அதிகம். அதனால் வந்து செய்யும் பொழுதே நல்ல செய்யணும், அதுக்கப்புறம் பராமரிப்புகளும் செய்யணும். அதுக்காக இதில் இருக்கிற சில குறைபாடுகளை வந்து எப்படி நிவர்த்தி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற வடிவமைப்புகளை நாங்கள் வந்து அடுத்தடுத்து ஸ்லைட்ஸில் நான் சொல்கிறேன். முதல் வடிகட்டி வந்து செங்குத்தாக நீர் நகரும் வடிகட்டி அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கேசிங் குழாய்க்கு வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கருப்பான 2 கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கான்கிரீட் வளையங்கள். காலையில் சிவகுமார் ஐயா காட்டின மாதிரியே ஆன ஒரு அமைப்பு தான். ஆனால் இதில் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இந்த கான்கிரீட் வளையங்களுக்கு கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் பிளாக்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, கான்கிரீட் பிளாக். இந்த கான்கிரீட் வளையங்களுக்கு வெளிப்பகுதியில் தான் சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரியே நான் வந்து கற்களை போடுறோம். ஆனால் அவர் போட்டிருக்கிறது பெரிய கற்கள், நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சிறு கற்கள், சிப்ஸ் அப்படின்னு சொல்கிற 2 to 8 mm உள்ள சிப்ஸுங்கிற சிறு கற்களை போடுறோம். ஆனால் தரைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க பெருங்கற்கள் இருக்குது. தரைக்கு மேலே பெருங்கற்கள் இருக்குது. சுற்றி வர்ற நீர் வந்து அந்த பெருங்கற்கள் வழியாக உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த சிறுங்கற்கள் வழியாக செங்குத்தாக கீழே இறங்குது. முக்கியமாக வந்து இந்த கான்கிரீட் வளையங்களில் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு துளை கூட இருக்கக்கூடாது. கான்கிரீட் வளையங்களுக்கு ஒரு கான்கிரீட் வளையங்களுக்கு இடையிலையும் இருக்கிற கேப் எல்லாத்தையும் நல்லா சிமெண்ட் மார்ட்டர் வச்சு பூசிடணும். இதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நிறைய இடத்துல அந்த கேப்புங்களெல்லாம் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் தான் முக்கிய காரணம் இது ஃபெயில் ஆகிறதுக்கு. தண்ணி வந்து கான்கிரீட் வளையத்துக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற கல்லில் வந்து நேராக கீழே இறங்கிட்டு அந்த கான்கிரீட் பிளாக்ஸுக்கு இடையில் வந்து நிறைய இடைவெளி இருக்கும். அது வந்து ஒரு தூண் மாதிரி, அது மேலே தான் கான்கிரீட் பிளாக்ஸ் இருக்கும். அந்த கான்கிரீட் பிளாக் பக்கவாட்டில் தண்ணி உள்ளே போகும். கேசிங் பைப் இதுக்குள்ளார போகும். உள்ளுக்குள்ளார போன பிறகு உங்களுக்கு மணல் இருந்தால், தமிழ்நாட்டில் வந்து மணலினுடைய விலை வந்து மிக மிக அதிகம். அதனால் மணல் இருந்தால் நீங்கள் மணல் வந்து 1 அடியிலிருந்து 2 அடி 3 அடி வரைக்கும் கூட மணலை போடலாம். அப்படி மணல் இல்லை என்றால் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து பாலியூரித்தேன் ஃபோம் என்ற ஒரு ஃபோமை வந்து அதை கட்டி இதில் வந்துட்டு நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னா, மற்ற இடத்துலலாம் வந்து கேசிங் குழாயிலேயே துளையிட்டு போடுவாங்க. அது மாதிரி போடுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு வந்து பைப்பு உடையும்,
உங்களுக்கு தேவையான வேகத்தில் தண்ணி போகாது. அதனால் பாலியூரித்தேன் ஃபோம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டியூரோஃப்ளெக்ஸு கர்லான் இந்த நம்ம படுத்து தூங்குகிற மெத்தை தான். சரியா? இந்த ஃபோம் டிஃப்ரெண்ட் திக்னஸில் டிஃப்ரெண்ட் டென்சிட்டியில் கிடைக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளோ குவாலிட்டி தேவையோ அந்த குவாலிட்டியை நீங்கள் பயன்படுத்தலாம். என்னுடைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன மாதிரியான குவாலிட்டியை நீங்கள் பயன்படுத்துறது சாதாரணமாக பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதிலேருந்து தண்ணி உள்ளுக்குள்ளே போகும் பொழுது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சிவப்பான ஒரு குழாய் போகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த சிவப்பான குழாய் வந்து அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு போகலாம். ஒரு சிலர் காலையில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்து இந்த மாதிரி சிவகுமார் ஐயா கூட சொன்னார், நம்ம போர் போடும் பொழுது வந்து போர் வந்து நிறைய அடிபட்டதுனால அந்த நிறைய வண்டல்கள்லாம் உள்ளுக்குள்ளே போய் நம்ம குழாயை அடைச்சிரோன்ட்டு. நீங்கள் அதுக்காக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. இந்த சிவப்பு குழாய் சிறுவாக ஒரு 16-20 mm குழாய்கள் ஒரு 3-4 குழாய்கள் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் கேட்கலாம் ஒரு இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு பைப்பு தண்ணி வரும் பொழுது இது மாதிரி ஒரு சின்ன குழாய்களை போட்டால் போதுமா அப்படின்ட்டு. சின்ன குழாய்களை போட்டால் போதுங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-15-20 அடுக்கு மாடியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு வாஷ் பேசினை திறந்து விட்டிங்கன்னா தண்ணி எவ்வளோ வரும்? பயங்கர வேகமாக வரும். டாப் ஃப்ளோரில் போயிட்டு நீங்கள் தண்ணி திறந்து விட்டிங்கன்னா மெதுவாக தான் வரும். காரணம் என்னென்னா அழுத்த வேறுபாடு தான். அதே தான் இங்கே நீங்கள் வந்து அந்த சிவப்பாக போட்டிருக்கிற நடுவில் இருக்கிற குழாயை நீங்கள் நீட்டி கீழே விட்டுட்டிங்கன்னா அந்த கீழ்ப்பகுதியில் வந்து செலுத்தப்படும் அழுத்தத்தினுடைய அளவு வந்து மிக மிக அதிகம். அதனால் வந்து தண்ணியை வேகமாக உறிஞ்சி இழுத்துரும். அது வந்து வடிகுழாய் தத்துவம் சொல்கிறது சைஃபன் எஃபெக்ட். அதனால் அது மாதிரி போடும் பொழுது கிணற்றினுடைய சுவர்கள்லாம் வந்து அடிபடாது. ரொம்ப எளிதில் வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். இது வந்து அமைப்பதற்கு வந்து ஒரு 50,000 ரூபா அளவு தான் செலவாகும். ஒரு செகண்டுக்கு வந்து 2லிருந்து 4 லிட்டர் அளவுக்கு வந்து நீர்க்கடுத்தும் திறனை வந்து கொண்டு இருக்கும். இது பாருங்கள் படத்தில் லெஃப்டில் பாருங்கள், கீழே அந்த கான்கிரீட் ஸ்டோன் மேலே ரிங்ஸ் வச்சுருக்கிறத பார்க்கலாம். கான்கிரீட் ஸ்டோனுக்கு கீழே குழியை தோண்டின உடனே கீழே முழுசுமே வந்து ஒரு சின்ன கான்கிரீட் போட்டுறது நல்லது. போடல்னாலையும் ஒன்றும் தவறு இல்லை. போட்டிங்கன்னா உங்களுக்கு பராமரிப்பு வந்து மிக மிக சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளே வெளியே வந்து ஒரு மேசன் பூசுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழ்ப்பகுதியில் கீழ்ப்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு 1/2 அடி to 1 அடி மட்டும்தான் பெருங்கற்கள் போடணும். அதுக்கப்புறம் முழுசுமாக வந்து அந்த 4ங்கிற இதில் பாருங்கள் சிறுங்கற்கள் சிப்ஸை வந்து தரை மேலே வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திடணும். நான் சொன்ன ஸ்பாஞ்சு வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். ஸ்பாஞ்சு வந்து ஒரு பிளாஸ்டிக் பூச்சி கொண்ட இரும்பு வலையில் இந்த பஞ்சை வந்து நீங்கள் சுருட்டி எப்படி உள்ளுக்குள்ளார இறக்கி மணல் இருந்ததுன்னா மணலுக்குள்ளார கொண்டு போய் சொருகிடணும். ஏன்னா தண்ணி வந்து அந்த ஸ்பாஞ்சு வழியாக மட்டும்தான் உள்ளார போகணும். அப்போ வந்து அந்த மணல் இல்லைன்னா நல்ல மண்ணில் பதிச்சிடணும். ஏன்னா அடி வழியாக தண்ணி போகக்கூடாது. அதுக்கும் மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு துணியும் ஏன் கட்டுறோம் அப்படின்னா தப்பி தவறி வந்து நம்ம தான் இந்த மாதிரியான வடிகட்டிகள்லாம் அமைச்ச பிறகு அந்த இடத்த போய் பார்க்க மாட்டோம் இல்லையா. அதனால் சில சமயத்தில் வெள்ளமே வந்துச்சுன்னா கூட தண்ணி டைரெக்டாக போயிடக்கூடாது. அதுக்காக வந்து அதுக்கு மேலே ஒரு துணியும் வச்சு கட்டிட்டிங்கன்னா என்ன நடந்தாலையும் வந்து வடிகட்டப்படாத தண்ணீர் உங்கள் கிணற்றுக்குள்ளார வந்து நிச்சயமாக போகாது. இன்னும் ரொம்ப இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து கிடைமட்டமாக நீர்நகரம் வடிகட்டிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குழியினுடைய ஆழமே 2 அடி தான். குழியினுடைய ஆழமே வெறும் 2 அடி தான். ஆனால் வந்து குழியினுடைய விட்டம் வந்து ரொம்ப அதிகம், 15 அடி வரைக்கும். ஏன்னா இது வந்து நகரங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. இது வந்து விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளே அவர்கள் வந்து ஈஸியாக செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 200 லிட்டர் கலனில் மணல் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழியில் வந்துட்டு அந்த சிறுங்கற்கள் போடப்பட்டிருக்கிறது. வெளியில் வந்து ஒரு சின்ன ஒரு அடி 2 அடிக்கு சுற்றி வந்து பெருங்கற்கள் போடப்பட்டிருக்கிறது. பெருங்கற்கள் வழியாக உள்ளுக்குள்ளார தண்ணி போயிட்டு கீழே சிறுங்கற்கள் வழியாக போயிட்டு மணலுக்குள்ளார போயிட்டு மணலினுடைய நடுப்பகுதியில் தண்ணி கீழே இறங்கி அது வந்து உங்களுடைய ஆழ்துளை கிணற்றுக்கோ அல்லது திறந்தவெளி கிணறுக்கோ வந்து நீங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு போகலாம்.
இது வந்து இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஃபில்டர். இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்களில் வந்து தண்ணி போகும் பொழுது கற்களில் பட்டு அந்த மணல் துகள்கள், செடிமெண்ட்ஸ், வண்டல்கள் எல்லாம் படிஞ்சிட்டு திருப்பி அடுத்த தடவை போக போக திருப்பி அந்த துகள்கள் எல்லாம் கீழே போய் சேர்ந்துடும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு வந்து அடைக்காமல் வேலை செய்யும். அப்படியே அடைச்சிடுச்சுனாலையும் அப்படியே பக்கத்தில் எடுத்து இன்னொரு இடத்துல இந்த வடிகட்டியை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது பாருங்கள், அதனுடைய நடுப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிளாஸ்டிக் கலனில் நடுவில் உள்ளுக்குள்ளார வந்து கீழே டீஸ் இருக்குது பாருங்கள். அந்த டீ வழியாக தான் வெளியில் ஒரு டீ, உள்ளார ஒரு டீ, ஒரு 6 அல்லது 4 டீ போட்டுருக்கலாம். உள்ளுக்குள்ளார இருக்கிற டீ எல்லாத்தையும் வந்து வலையால் கட்டணும். ஏன்னா உள்ளுக்குள்ளார வந்து மணலை நம்ம கொட்டுறோம், அந்த மணல் வந்து வெளியில் வரக்கூடாது. மணல் வந்து இல்லைன்னா நம்ம வந்து அடைபட்ட பொழுது நம்ம தண்ணியை வந்து ரிவர்ஸ் ப்ராசஸில் தண்ணியை மேலே கொடுத்து வெளியில் அந்த வண்டல்கள் எல்லாம் தள்ளுவோம். அப்போ வந்து மணலும் வெளியில் வந்துடும். அதை தடுப்பதற்காக உள்ளுக்குள்ளே இருக்கிற டீங்களுக்கு வந்து வலையை கட்டிட்டு மணலை கொட்டணும். நடுப்பகுதி வந்து இரும்பிலான வலை, அந்த இரும்பிலான வலையும் பயன்படுத்தலாம், அல்லது ட்ரிப்ரிகேஷனில் பயன்படுத்துகின்ற ஃபில்டர் எலிமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதையும் கூட நம்ம ஸ்க்ரீன் ஃபில்டர் எலிமெண்ட்டையும் கூட நம்ம பயன்படுத்தலாம். இந்த 2 வடிவமைப்பையும் வந்து 2024 வந்து வேளாண் சங்கமம் அப்படின்ட்டு திருச்சியில் நேரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்துட்டு காட்சிக்கு வச்சுருந்தோம். அப்போ வந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சீஃப் இன்ஜினியர் இவங்க எல்லோரும் பார்த்துட்டு இது நல்ல புதுமையாக இருக்குது, இதை நாங்கள் உடனே விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷமே கவர்மெண்ட்டுக்கு இந்த திட்டத்தை சமர்ப்பித்து 24-25 வந்து 250 இடங்களில் விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக இதை போட்டு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நீர்க்கசிவு குழிகள் மேலே சாதாரண குழியாக இருந்ததுன்னா ஏர் ஓட்ட முடியாது. நீர்க்கசிவு குழிகள் மரப்பயிர்களுக்கு மட்டும் பண்ணுறதா இருந்ததுன்னா பெருசாக ஏர் ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நீர்க்கசிவு குழிகளில் வந்து சேகரிக்கப்படும் நீர் மெதுவாக கசிஞ்சு உள்ளுக்குள்ளே போய் நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து உயர்த்தும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அந்த குழிகள் வந்து சீக்கிரம் வந்து அதனுடைய பக்கவாட்டு சுவர்கள் தான் ரொம்ப முக்கியம். எந்த குழியை நீங்கள் போட்டிங்கனாலையும் அதனுடைய பக்கவாட்டு சுவர்கள் தான் முக்கியம். ஏன்னா தண்ணி வர வர வந்து கீழே வண்டல்கள் படிஞ்சிட்டு அந்த கீழ் பகுதியில் வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே போகிறத முழுவதுமாகவே நின்று போயிடும். இந்த சைடில் இருக்கிற சுவர்களில் தான் வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே போகும். அப்போ அந்த சுவர்களை வந்து ஸ்டேபிளாக வந்து நம்ம வச்சுருந்தோம்னா தான் நமக்கு வந்து நாள்பட நம்மளுடைய கசிவுநீர் குழிகளோ இல்லை எந்த விதமான வடிகட்டிகளோ எல்லாமே நல்லா வேலை செய்யும். அதுக்காக தான் வந்து கல்லை போடுறது, அதனால தான் வந்து எந்த விதமான கல்லை வேணாலையும் போடலாம் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு வந்து கல் வந்து உங்கள் நிலத்திலேயே கிடைக்குது, பெரிய பெரிய கல்லை தான் இருக்குது அப்படின்னாலையும் ஒன்றும் பரவாயில்ல, தாராளமாக பெரும் கற்களை போடலாம். அந்த மாதிரி வசதி இல்லாத இடங்களில் உடைத்த கற்களை நீங்கள் வந்து போடலாம். இந்த மாதிரியான கசிவுநீர் குழிகளில் வந்து 2 விதமான வடிவமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து மணல் வந்து கற்கள்லாம் போட்டு மணல் வந்து மேலே இருக்கும், ஒரு சில இடத்துங்களில் வந்து மணல் வந்து கீழே இருக்கும். எங்கெல்லாம் வந்து நீங்கள் பராமரிப்பு அடிக்கடி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் மணலை மேலே போட்டுக்கலாம். ஏன்னா மணலில் தான் முதல்ல அடைப்பு ஏற்படும். உடனே மணலை எடுத்துகிட்டு கழுவி வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து திருப்பி அந்த பக்கமே போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான இடங்களில் வந்துட்டு மணலை வந்து கீழே போட்டுக்கலாம். ஏன்னா மணல் கீழே போட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து அதை அடைச்சிடும். அப்புறம் நீங்கள் வந்து வேறு இடத்துல தான் அந்த இந்த சேகரிப்பு முறையெல்லாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். இதை தான் நாங்கள் வந்து திருப்பூரில் பார்க்கு, ரோட் சைட்ஸு இந்த மாதிரியான இடங்கள்லாம் நாங்கள் கொடுத்த வடிவமைப்பை வந்து WWFும் திருப்பூர் கார்பரேஷனும் போட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த கசிவுநீர் குழிங்கிறது நடுவில் தான் இருக்குது, ஆனால் அதை சுற்றி வந்து கற்கள் போட்டிருக்கு, சிறு கற்கள், அந்த எல்லாமே குழிக்குள்ளே தான் இருக்குது. இந்த சுற்றி வர்ற மழை நீர் வந்து அந்த பெருங்கற்கள் வழியாகவும் சிறுங்கற்கள் வழியாகவும் போகும்பொழுது அதில் இருக்கிற வண்டல்கள் எல்லாத்தையும் ஃபில்டர் ஆகிட்டு நடுவில் போயிட்டு நல்லா தண்ணி வந்து மெதுவாக உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதுதான் இந்த வடிவமைப்பு. இது வந்து ரோட் சைடில் இருக்கிற இடங்களையும் இது திருப்பூரில் போட்டிருக்கோம். இது வந்து அந்த கார்பரேஷனுடைய போர்வெல் இந்த மாதிரியான இடங்களில் பக்கத்தில் போட்டிருக்கோம். போர்வெல்லுக்கு நேராக இந்த தண்ணி போகாது, இதில் ஊறி போர்வெல் இதுவாகும். எந்தெந்த போர்வெல்லாம் வந்துட்டு கைவிடப்பட்ட போர்வெல், அபேண்டன்டு போர்வெல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இதில் நடுவில் இருந்து பைப்பை எடுத்து நேராக போர்வெல்லே கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த போர்வெல் முதல்ல கைவிடப்பட்டது.
இந்த தண்ணி போகிறதுனால ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்லையும் வந்து கொடுத்துட்டு இப்போது ஒரு வருடமாக வந்து நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த குழிகளை பற்றி சுஜாதா அவர்கள் வந்து சொன்னாங்க. இந்த குழிகளை பற்றியும் நாங்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சோம். ஆனால் இந்த குழிகளில் வந்து அவங்க சொன்ன முறையில் செய்யல. முழுசாக அவங்க வந்து பாதி கற்களை போட்டுட்டு பாதி வந்து மண்ணெல்லாம் போட்டு செய்கிற முறை, அதுவும் மிக நல்ல முறை தான். நாங்கள் செஞ்ச இதில் வந்துட்டு குழிகள் இப்போ மரப்பயிர்கள் இருக்கிற இடங்களில் வந்துட்டு நிறைய நடுவில் உழுகிற வேலையெல்லாம் பெருசாக இல்லாத பொழுதில் முழுசாக கல்லை மட்டும் போட்டுட்டு ஏறக்கூடிய வந்து ஒரு 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 2.5 அடி ஆழம் 2.5 அடி விட்டம் உள்ள இதில் வந்துட்டு குழிகளை ஃபுல்லாக கல்லை போட்டுட்டு அதுக்கு வெளிப்பகுதியிலையும் கொஞ்சம் கல்லை போட்டுட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அதில் வந்து ஒரு வருடத்திற்கு கோயம்புத்தூரில் வந்து 1 ஹெக்டேர் நிலத்தில் 10 லட்சம் லிட்டர் அளவு தண்ணி வந்து வழிந்தோடும் நீராக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணோம். அந்த 10 லட்சம் லிட்டர் தண்ணியும் வந்து நம்ம நேராக நிலத்தடிக்கு கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை, அது முடியாது, நிறைய செலவாகும். அதனால் அதில் பாதி 5 லட்சம் லிட்டர் தண்ணியை வந்து உள்ளுக்குள்ளார செலுத்தணுன்னா இது பார்த்திங்கன்னா மண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓரளவுக்கு களிமண் தான். களிமண் நிலத்தில் கூட இது மாதிரி வந்து சுஜாதா அவர்கள் சொன்ன கணக்கு சரிதான். இதை நாங்கள் வந்து ஆராய்ச்சி செய்து சொல்கிறோம், அவங்க வந்து அனுபவத்தில் சொல்கிறாங்க. 1 ஏக்கருக்கு 4 குழி சொன்னாங்க, நாங்கள் வந்து 1 ஹெக்டருக்கு 10லேருந்து 14 குழி சொல்கிறோம். பார்த்திங்கன்னா முதலே வந்து தமிழ்மாறன் சொன்ன மாதிரி வந்து வெறும் தியரியும் தப்பு, வெறும் இதுவும் வந்து அனுபவமும் தப்பு. தியரியும் ப்ராக்டிக்கலும் சேர்த்து அதை வந்து நன்றாக பார்த்து பயன்படுத்தணும்னா தான் வந்து முழுமையான பலனை அடைய முடியும். அந்த வகையில் வந்து சுஜாதா அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஆராய்ச்சியில் கம்ப்யூட்டர்லாம் போட்டு இதை கண்டுபிடிச்சதும் அவங்க வந்து அனுபவத்தில் சொல்கிற அளவும் வந்து சரியாக மேட்ச் ஆகுது. 10 முதல் 14 வரை குழிகள் போட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணியை வந்து கீழே செலுத்துறதுக்கு எவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா 5 காசு ஆகுது. 5 காசு சரியா? 5 காசு அதிகம்தான், 5 காசு மிக குறைவில்லை, 5 காசு அதிகம்தான். எதையும் இன்னும் குறைக்கிற முறைகளெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பண்ணை குளங்களில் வந்து ரொம்ப ரொம்ப நிலத்தடி நீர் சேகரிப்பில் வந்து முக்கிய பங்கு ஆற்றுது. இதில் வந்துட்டு முக்கியமாக பண்ணை குளங்களை பயன்படுத்தும் பொழுது பண்ணை குளங்கள் நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யணுன்னா அதுக்கு வண்டல்கள் வந்து சேர்றதை வந்து குறைக்கணும். அதுக்கு வர்ற நீர்வரத்து வாய்க்கால்களில் அங்கேயே வந்து உங்களுடைய வண்டல்களை தடுத்து நிறுத்திடணும். அதுக்கான முறைகள் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாமே செய்யலாம். ஒன்று வந்து ஸ்க்ரீன் கட்டலாம், அதில் பார்த்தீங்கன்னா படத்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் கட்டலாம். அல்லது வரத்து வாய்க்கால்களில் புற்கள் நடலாம், அல்லது சிறு சிறு கல் தடுப்பணைகளை இது பண்ணலாம். இப்படியெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது அந்த வண்டல்கள் உள்ளுக்குள்ளார போகாமல் இருந்ததுன்னா அது வந்து நீர் கசியும் தன்மையை வந்து குறைக்காமல் வச்சுருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். குளத்தை சுற்றி வந்து வெட்டி வேர் நடுதல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து விசிட் பண்ண எந்த ஃபீல்டுலேயும் வந்து வெட்டி வேர்கள் வந்து நடப்பட்டது இல்லை. அதனால் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாதிரியாக ஆனால் ஒரு இதுவாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக எங்கள் குளத்தை சுற்றி முழுமையாக வந்து வெட்டி வேர் நட்டுருக்கோம். வெட்டி வேர் வந்து ஒரு மிக மிக அருமையான மண்ணரிப்பை தடுக்கும் ஒரு அருமையான பயிர். அது வழியாக போகும் பொழுது எல்லா வண்டல்களையும் வந்து அதுவே வடிகட்டிடும். நீங்கள் கம்பார்ட்மெண்டல் பண்டிங்னு தமிழ்மாறன் வந்து பேசிகிட்டு இருந்தார். அந்த கம்பார்ட்மெண்டல் பண்டிங் பண்ணும் பொழுது அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வெட்டி வேரை நீங்கள் நடலாம். வெட்டி வேரை நட்டிங்க அப்படின்னா அந்த வண்டலை வந்து தடுக்கும் தன்மை வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். வெட்டி வேருக்கு இப்பொழுது எக்கனாமிக் வேல்யூவும் இருக்குது, அதை அறுவடை செய்து விற்கவும் முடியும். அந்த நான் முதலே சொன்ன மாதிரி சைடு சுவர்கள், அந்த சைடு சுவர்கள் வந்து நல்லா இருந்தால் தான் தண்ணி நல்லா போயிட்டே இருக்கும். அதனால் வந்து காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி எல்லாம் சுவர்கள் இடிந்து போகிறத தடுக்கணுன்னாக்க இப்போ அந்த சுவர்களில் வந்துட்டு கற்களை பதிப்பது வந்து ரொம்ப நல்லது. வரத்து வாய்க்கால்களையும் அந்த வரத்து சேனல்ஸ்லேயும் வந்துட்டு கற்களையோ சைடில் வந்துட்டு ஜியோ டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்கிற வலைகளையோ போடும் பொழுது மண் அரிப்பை வந்து தடுக்க முடியும் நம்மளால். வடிகுழாய் வடிகட்டிங்கிறது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு நல்ல வடிகட்டி. இது வந்து முக்கியமாக இந்த மாதிரி பண்ணை குளங்களில் கலெக்ட் பண்ணுற சேகரிக்கிற நீர் வந்து பண்ணை குளங்கள் பக்கத்துலேயே உங்களுக்கு ஏதாவது போர்வெல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ரொம்ப எளிதில் பண்ணை குளத்தில் இருந்து உங்களுடைய போர்வெல்லில் நீங்கள் வந்து இதை வந்து விடலாம்.
இதை விடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை. இதுக்கு வந்து கரண்ட்டு, மோட்டார், பம்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான வடிகுழாய் தத்துவத்தின் மூலம் இயங்குகிற ஒரு வடிகட்டியை நாங்கள் வந்து வடிவமைத்திருக்கோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வடிகட்டி. அந்த சின்ன பையன் செய்கிற விஷயத்த செய்யாத விவசாயிகள் மிக மிக குறைவாக தான் இருக்கும். அந்த சின்ன பையன் என்ன செய்கிறான், ஒரு கலன் இருக்குது, ஒரு கலனில் தண்ணி இருக்குது, இன்னொரு கலன் வந்து அந்த தண்ணியினுடைய உயரத்துக்கு கீழே இருக்குது. அந்த 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 மாதிரி தண்ணி வர வைக்கணும்னா என்ன பண்ணணும், கீழே இருக்கிற பகுதியிலேருந்து வாயை வச்சு உறிஞ்சி விட்டோம்னா, அந்த காற்று எடுத்துட்டோம்னா மேலே இருக்கிற தண்ணி தானாக கீழே அந்த கலன் முழுசும் வந்து காலியாகிற அளவுக்கு எல்லா தண்ணியும் வெளியில் வந்துடும். இதுதான் வடிகுழாய் தத்துவம். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம இதை படிச்சிருப்போம். இந்த வடிகுழாய் தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு ஒரு சிம்பிளான ஒரு வடிகட்டியை நாங்கள் வடிவமைத்திருக்கோம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 கலனுக்கும் நடுவில், அந்த குழாயில் நடுவில் ஒரு வடிகட்டியை ஃபிட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அந்த ரெண்டு கலனுக்கும் நடுவில் ஒரு வடிகட்டியை ஃபிட் பண்ணிட்டோம். வாயில் வச்சு உறிஞ்சறதுக்கு பதில் ஈஸியாக உறிஞ்சாமையே அந்த ப்ரைமிங்னு சொல்லுவாங்க, சைஃபன் ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைஃபன் ப்ரைமிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆரம்பித்து வைக்கிறது. வடிகுழாய் வந்து ஆரம்பித்து வச்சோம்னாக்க அது பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வடிகுழாய் ஆரம்பித்து வைக்கிற முறையை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். நீங்கள் படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க வண்டல் கலந்த நீருங்கிறது அது மேலே உள்ள கலன், கிணறுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து கீழே உள்ள கலன். அந்த வண்டல் கலந்த நீரில் வந்து ஒரு சின்ன நான் ரிட்டன் வால்வ் பொருத்தியிருக்கோம். நான் ரிட்டன் வால்வ் அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ட்ரிப் இரிகேஷன் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். ஏர் வால்வ் அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. அந்த ஏர் வால்வை வந்துட்டு நாங்கள் இங்கே நான் ரிட்டன் வால்வாக பயன்படுத்துகிறோம். அந்த ஏர் வால்வில் தலைகீழே போட்டுட்டா அது வந்து நான் ரிட்டன் வால்வாக ஆயிரும். அந்த குழாய் கீழிருந்து மேலே எழுந்து திருப்பி அந்த வடிகட்டிக்குள்ளே போயிட்டு வடிகட்டியிலேருந்து திருப்பி கிணத்துக்குள்ளே போயிடுது. அதுக்கு மேலே வந்து கூரையிலேருந்து விழுகிறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டேங்க் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு 20 லிட்டர் டேங்க் இருந்ததுன்னா போதும். அதுக்குள்ளே கலெக்ட் ஆகிற தண்ணியை நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா அந்த குழாய்கள் மேலெழும்பும் குழாய்க்கும் கீழே இறங்கும் குழாயையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே போகும் குழாயில் தண்ணீர் அது தானாக போக ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து ஒரு 30-40 செகண்டு நீங்கள் சும்மா அப்படி ஆன் பண்ணி திருப்பி க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த வடிகட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வண்டல் கலந்த நீரை உறிஞ்சி வடிகட்டிக்கு அனுப்பிச்சி வடிகட்டியில் வடிகட்டப்பட்டு நேராக வந்து உங்களுடைய கிணத்துக்குள்ளே அந்த தண்ணி போயிட்டே இருக்கும். இதுக்காக எந்த செலவும் இல்லை, பம்பெல்லாம் தேவையில்லை. நிறைய பேருக்கு அது பார்க்கும் பொழுது அதிசயமாக இருக்கும், எப்படி தண்ணி கீழேருந்து மேலே எழும்பி வடிகட்டப்பட்டு தானாக உள்ளுக்குள்ளே போகுது அப்படிங்கிறது வந்து பெரிய அதிசயமாக இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் ஒன்றுமே இல்லை. சைஃபன் எப்படி வேலை செய்யுது, வடிகுழாய் எப்படி வேலை செய்யுதுங்கிறவங்களுக்கு அது வந்து மிக ஒரு எளிதான ஒரு விஷயம். பண்ணை குளங்கள்லாம் இருக்கிற இடத்துங்களை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பண்ணை குளம் வழியாக மெதுவாக தண்ணி போகிறத விட இதில் வந்துட்டு நல்லா போகும். நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஃபில்ட்ரேஷன் குவாலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அதில் போகிற தண்ணியினுடைய அளவை குறைச்சிட்டிங்கன்னா மெதுவாக தண்ணி போயிட்டுருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபில்ட்ரேஷன் ரேட்டில் வடிகட்டுற தண்ணியினுடைய ஃபில்ட்ரேஷன் ரேட்டை குறைக்க எவ்வளோ தண்ணி வந்து எவ்வளோ சுத்தமான தண்ணியாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 50 லிட்டர் per hour சின்ன ஃபில்டருக்கு 50 லிட்டர் per hour. நாங்கள் சின்ன ஃபில்டர் எதில் செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வந்து 30 லிட்டர் மினரல் வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா, மினரல் வாட்டர் டேங்க்கு, அந்த டேங்க்கில் வந்து மணலை வச்சு பண்ணோம். அதே டேங்க்கில் நீங்கள் வந்து மணலையும் போட்டுக்கலாம், சார்கோலையும் போட்டுக்கலாம், அல்லது 2 டேங்க் கூட வச்சுக்கலாம். ஒன்றுத்தில் மணல், இன்னொன்றுத்தில் சார்கோல் வச்சுக்கலாம். தீந்த கறி வச்சுக்கிட்டிங்கனாக்கா மிக மிக சுத்தமாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுடைய போர்வெல் உள்ளர நீங்கள் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து தண்ணீரை நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும். கடைசியாக வந்து எதில் ஆரம்பிச்சனோ அதுலேயே முடிக்கிறேன். நம்ம வந்து வடிகட்டிகளை வந்து பயன்படுத்தினோம்னா அல்லது மழைநீர் சேகரிப்பு செய்யலை அப்படின்னா இந்த மாதிரியான இந்த அம்மாங்கப்படுற கஷ்டத்தை வந்து காலம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதை தடுப்பதற்காக வந்து ஈஷா மையத்தில் இருந்து இது போன்ற ஒரு நல்லதொரு கருத்தரங்கை வந்து அரேஞ்ச் பண்ணி எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து உங்களை எல்லாத்தையும் வந்து மீட் செய்வதற்கு வந்து வாய்ப்பளித்ததற்கு மிக்க மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.